ஹலோ. நாளுக்கு நாள் ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் செய்து சாப்பிட்டு எருமை போல் பெருத்திருக்கும் ஜிஎஸுடன் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரேண்ட் பாட்காஸ்ட், அ ட்ரங்கன் மங்கி பாட்காஸ்ட். இப்போ தான் கொஞ்சம் தொண்டை அர்ஜுன் பாலாஜி சொல்கிற மாதிரி, நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும். இந்த பாட்டு பாட மாட்டேன், சும்மா பாடி பார்ப்போமேன்னு பாடினேன். என்னன்னா, கடைசியாக பாட்காஸ்ட் போட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து தொண்டை ஒரு மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. சுத்தமாக முடியவே இல்லை. ஒரு யார்கிட்டனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே தொண்டை ஒரு மாதிரி கரன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் கழித்து காலைல எழுந்திரிச்சு சளி தூப்புனா சளியில் ரத்தம்லாம் வருது. அதனால் சரி, ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இதுப்பயுமே போட வேணாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. வழக்கமான போரிங் லைஃப்பில் என்னத்தை ரெண்ட் பண்ண கூட கண்டென்ட் இல்லாத ஒரு போரிங்கு வீக்கு மந்த்து எல்லாம் தான். இந்த மந்த்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான். இருந்தாலும் ஒரு 3 பேர் நச்சரிச்சிக்கிட்டே இருந்தாங்க, ஏதாச்சும் போடுன்ட்டு. இன்றைக்கி சரி ஏதாச்சும் போடுவோம். தொண்டையும் இப்போ தான் சரியாச்சு, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துலேயும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தாண்டி வேறு வாட்டு நேற்று ஒரு சம்பவம் ஆச்சு. சம்பவம் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, ஆனாலும் அதுலேருந்து எனக்கு ஒரு பாடம் தெரிஞ்சிச்சு. பாடம் இந்த சென்ஸு என்ன பாடம்னா, நோ சொல்லி பழகிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானுமே ட்ரை பண்ணுவேன் நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லணுன்ட்டு. ஆனால் இப்போ ஒரு ஃப்ரீயான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து டிசைட் பண்ணுறப்ப தான் தெரியுது, ஒரு ஈஸியாக சொல்லிடலாம். எல்லோரும் சொல்லுவாங்க நோ சொல்லலாம். நான் கூட தான் எதுனாலும் நோ சொல்லி பழகுமேன் அப்படின்ட்டு நானுமே சொல்லுவேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது. ஏன்னா இப்போ சொல்லுவோமே ஒரு விஷயம், நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸு அப்படிங்கிறது தாண்டி கார்ப்பரேட்லேயோ ஒரு சோஷியல் சர்க்கிள்லேயோ இருக்கீங்க. நீங்கள் யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே யாருக்குமே டிபெண்ட்டாக, அதாவது இந்த பூமர் மாதிரி விவசாயியை நம்பி இருக்க அப்படின்னு இல்லை. அவங்கள நீங்கள் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக டிபெண்ட்டாக இல்லை. இப்போ ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் கொலீகை டிபெண்ட்டாக தான் இருப்பீங்க. உங்கள் மேனேஜர் யாரையாச்சும் டிபெண்ட்டாக தான் இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் நோ சொல்லவே முடியாது. இப்போ சொல்லுவோமே, உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கார், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதாச்சும் செஞ்சிட்ருக்காரு, திடீர்னு ஏதாச்சும் கேட்குறாரு, யூ வாண்டட் டு சே நோ, பட் இன் ஃப்யூச்சர் நீங்கள் ஏதாச்சும் அவர் டிபெண்ட்டாக தான் இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நோ சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி நோ சொல்ல முடியாது தான் அந்த இடத்துல. அவன் சொல்லுவானுங்க நோ சொல்லி பழகுன்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஒரு டைம் சொல்லுவோமே, உங்கள் கொலீகே திடீர்னு வராரு, உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் மிஸ் அவுட் பண்ணிடுமோ ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி கவர் பண்ணுற ஒரு ஆள் இருக்கார், திடீர்னு வந்து கேட்குறாரு, யூ வாண்டட் டு சே நோ. அதாவது அப்படி டிபெண்ட் கூட ஸ்லைட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் 2 பேரும் ஒரே ஃபேஸில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் ஏதாச்சும் அப்பப்போ ஏதாச்சும் சின்ன டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்பீங்க, போவீங்க அப்படின்னு. தெரியலன்னு சொல்கிறது வேறு. அது திடீர்னு ஏதாச்சும் ஃபேவர் கேட்குறப்ப நோ சொல்ல முடியாது ஆப்வியஸாக. ஏன்னா திருப்பி நீங்கள் இப்போ நோ சொல்லிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைம் வரப்போ அந்த நோ நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற தைரியம் இருந்துச்சுன்னா தான் நோ சொல்ல முடியும். இது ஆளுங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ ஆஃபீஸ்லேயே எங்கேயாச்சும் திடீர்னு வெளில போகிறாங்க, அந்த வெளில போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் யூ வுட் வாண்ட் டு கோ பிகாஸ், ஏன்னா அப்போ தான் நீங்கள் போகிறப்ப இன்னும் தொண்டை கவுது போகிறப்ப அவனுங்க அப்போ தான் ஏதாச்சும் பேசுவானுங்க. இந்த டைம் தான் எங்கள் ஆஃபீஸில் திடீர்னு போனானுங்க, எனக்கு போகிறதுக்கு இஷ்டமும் இல்லை. ஏன்னா நமக்கு 1.1 பாஷை தெரியாது, 0.2 சரக்கு அடிப்பாங்க. நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் வெறுத்துடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் உக்காந்தோம்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. அதனால் சுத்தமாக ஒரு சிங்க்கும் இருக்காது, கனெக்டும் இருக்காது. ஆனாலும் உட்காந்துருந்தோம்னா தான் அவனுங்க ஏதாச்சும் முடிச்சதுக்கடுத்து ஆஃபீஸ்லேருந்து ஏதாச்சும் நடக்கிறது. ஏன்னா நம்மகிட்ட பாதி விஷயம் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி. ஏன்னா அவனுங்க எல்லாம் சீனியர், லே ஆஃப் பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களான்னு இன்ஃபோலாம் அவனுங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா சுத்தம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. போய் தான் அவனுக்கு பொல்ல கடிச்சிட்டு போய் உட்காந்தா ஆகணும். இது அதை நோ எல்லாம் நோ சொல்லி பழகுங்க அப்படிங்கிறவங்களும் எல்லாத்துக்குமே நோ சொல்ல முடியாது தான். ஆனால் ஒரு 10 இடத்துல நோ சொல்ல முடியும்னா நமக்கு இருக்க ஃப்ரீடத்தை வச்சு
ஒரு 2 இடத்துல மேக்ஸிமம் நோ சொல்லி பழகுவோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். குட்டு தான். ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நம்ம பிடிக்காததுக்கெலாம் நோ சொல்ல முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்லெஸ் கொஷின் மாதிரி தான். இது மட்டும்தான் ஆப்ஷனு. இஷ்டம்னா டிக் பண்ணு, இஷ்டம் இல்லாட்டி கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு லெசன் ஃபார் நவ். வேறு வாட் ஹேப்பன்டு, உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போனது அதே மாதிரி தான் சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு மீட்டுக்கு போனேன். மீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் இதே தான், ஒரே புகை மண்டலம் குகை மண்டலமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து ஒரு டைம் கொஞ்சம் ஒரு அந்த ஈவெண்ட்டுக்கு கிடச்ச அந்த சொன்னேன் ஒரு கம்ஃபர்ட் சர்க்கிளில் இருக்கேன். அங்கே ஒரு கேங் கிடச்சிச்சு அப்படின்னு. அதுவுமே லைக் ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்குலாம் பெரிய ஆச்சரியம் தான். நான் ஒரு குரூப்லேருந்து அந்த 2 வீக்கு அந்த குரூப்பு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதும் லைட்டாக ஒரு அமேசிங்கான விஷயந்தான். ஸோ அது அவ்வளோதான். திருப்பி டிசிபேட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் அங்கேயுமே எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் தெலுங்கு கற்றுக்கணும் கைஸ். தெலுங்கு கற்றுக்கணும் கொஞ்சம் இப்போ தான் ஒரு 2-3 வார்த்தை. கர்நாடகாவில் இருந்தப்போ கன்னடம் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. தமிழுக்கு அது ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. மலையாளமும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் தெலுங்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. చాలా கஷ்டமாக இருக்குது. அது தட்ஸ் த திங். ஸோ போன வாரமும் சாட்டர்டே சண்டே வாஸ் ஃபுல்லி ஃபக்ட் அப்பு. சாட்டர்டே என்ன பண்ணேன் போன வாரம்? ஒன்றுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை என்ன பண்ணேன் சாட்டர்டே? அதுக்கு போன சாட்டர்டேவா போனேன். இல்லை, போன சாட்டர்டேக்கு முந்தின சாட்டர்டே வந்து நான் சொன்னேன் போயிட்டு தொண்டை ஃபக்கப் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. சரி, அதுக்காக தான் சரி இங்கே சுற்றி பார்த்தா பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் பூல் இருந்துச்சு. போய் என்ன பண்ணலாம், மந்த்லி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது என்னால் ஒரு 2500 பர் மந்த்து மேக்ஸிமம் புஷ் பண்ணால் பட்ஜெட்டு கன்ஸ்ட்ரைன் பண்ணி ஒரு வாரத்தில் 2 ஆர்டர் 3 ஆர்டர்களை கட் பண்ணேன்னா கட்டிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு போய் விசாரிக்கலான்னு போனால் அவன் தலைவன் கல்ட்டு ஃபிட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா. கல்ட்டு ஃபிட்டுன்னா அவன் மாதத்துக்கு 6000 வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா 15000 அப்படின்னாங்க. டீல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 15000 ப்ளஸ்ஸு 12 + 3 15 மாதம் தந்துடுவான். ஒரு அமேசான் கூப்பன் அது நான் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. இந்த ஸ்கூட் ஆல்சோ பக்கத்தில் தான் இருந்துச்சு. பூலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, பட்ஜெட் இல்லை. திடீர்னு 15000 கேட்டால் ஒரு ஏழை மாணவன் என்ன பண்ணுவேன்? சரி, அதுவும் ஒரு டைலமா கைஸ். ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிரெடிட் கார்டு நான் என்ன பண்ணுறேன், சரி எடுத்துருவோம் இனிமேல் என்ன அப்படின்ட்டு அப்ளை எல்லாமே பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இருக்கப்ப அடுத்த நாள் எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க, ஆஃபீஸ்லேயும் இல்லை, நான் ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸு எதனாலும் ஏதாச்சும் ஒரு லூஸ்தனம் பண்ண போகிறேன்னா முன்னாடியே எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கவனுக்குலாம் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். அவனுங்க ஏதாச்சும் திருப்பி ரிட்டன் டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி வாங்கணும்னு தோணுச்சுன்னா இது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே ஒரு லூஸு தனத்தை பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்ளையும் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் கொலிக்கிட்ட சொல்கிறேன், தலைவானா ஒரு விஷயம் சொன்னார், கண்ணையே திறந்துட்ட சாமி அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி தான் கேட்டார். தம்பி, ஒரு கடை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உன் கையில் ஒரு 30 ரூபா இருக்குது, பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, ஒரு பிரியாணி கடை இருக்குது, எங்கே போவேன்? ஆப்வியஸாக 30 ரூபா இருந்துச்சுன்னா நான் பிரியாணியாக சாப்பிடுவேன். டீ கடைக்கு தான் போவேன். டீயை குடிச்சிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துடுவேன். ஓகே, அந்த 30 ரூபா இடத்துல 300 ரூபா இருக்குது, எங்கே போவேன்? ஆப்வியஸாக பிரியாணி கடைக்கு தான் போவேன். பசிக்குது வேறெல்லாம் நான் போய் சாப்பிடுவேன். இதான்ப்பா கிரெடிட் கார்டு. இல்லாத காசு இருக்க மாதிரியே தெரியும். நீ என்ன தான் பெரிய ஃபின்ஃப்ளூயன்சர், ஃபின் மேனேஜர், எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு முன்னாடி. அதாவது காசு இருந்துச்சுன்னா ஐ கேன் மேனேஜ் இட் வெல் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரவுட் இப்போ இங்கே இருக்கப்போ பாருங்கள், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணது அது இப்போ பிஜிலேயே நான் பிஜியில் சாப்பிட்றதுக்கு காரணம்னா நாக்கு இந்த
நான் பிஜிலே இப்போ டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு மேலேயே நல்லாவே சேவ் பண்ணலாம். இருந்தாலும் தோண மாட்டேங்குது டைம்ஸு அப்படிங்கிறனால. அது பார்க்குறப்ப அவர் சொன்னது ஒரு சென்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டு தான், நம்ம பாட்டுக்கு இருக்கே, ஒரு குஷனிங் இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஏதாச்சும் இது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படின்னா சரி அப்படின்னு எங்கள் அக்கா கால் பண்ணி கேட்டால் அவங்ககிட்ட கார்டு இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் எதுவும் பண்ண முடியல, இக்கட்டான சூழ்நிலை. யார்கிட்ட கார்டு கேட்குறதுன்னு தெரியாத ஒரு ஆள். 2 வாரமாக அதுதான் ஒரு டைலமாவில் இருக்கேன். ஏதாச்சும் ஒரு கார்டு இது பண்ணேன். இதுக்கு இந்த பண்ணிகிட்டு இருந்த நடுவில் எஸ்பிஐயில் தான் அப்ளை பண்ணேன். எஸ்பிஐக்காரங்களே சூப்பரான வேலையை பார்த்துட்டாங்க. சார் நீங்கள் பிஜியில் இருக்கீங்க, அதனால தர முடியாது அப்படின்ட்டு வைடா அப்படின்ட்டான். ஸோ முடிஞ்சு அதுவும். அதனால் ஒரு 15,000 அரேஞ்ச் பண்ணி ஸ்விம்மிங் கிளாஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு அடில் இருக்கேன். அதுக்கு நடுவில் இந்த 15,000 தாண்டி அப்புறம் பேண்ட்டு, இந்த தலைக்கு போடுற குழாலாம் வாங்கணுமா, இதுக்கு போடுறதுக்கு ஸ்விம்மிங்க்கு, அதுவும் வேறு வாங்கணும். ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு லாட் ஆஃப் புக்ஸு படித்தேன். மேரத்தான் ஒன்று, ஏதாவது நான் கொஞ்சம் ஒரு நேர்டு மாதிரி தாங்க. அதனால் பக்கெட் லிஸ்ட்டு. ரொம்ப இன்ட்ரோவர்ட். எனக்கு சும்மா அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையவே கிடையாது. அதாவது சர்க்கிள்லாம் ரொம்ப, என்னோடய சர்க்கிளே ரொம்ப டைட்டான சர்க்கிள். யாராச்சும் ஒரு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. பட் திஸ் இயர் ஒரு ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல செட்பேக்ஸ் இருந்தாலும் நல்ல அளவுக்கு ஈரன் பாட்காஸ்ட் சொல்ல முடியாது. திருப்பி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிரு. அதனால தான் ஈரன் பாட்காஸ்ட் மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கு மேலே. வாட் நெக்ஸ்ட்? இந்த வாரம் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குமா இல்லைன்னு தெரில, அல்கெமிஸ்ட்டு அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கு காலேஜ் படிக்கிறப்ப நிறையா க்ராஸ் ஆகும். பட்டு எனக்கு அந்த நாவலு இந்த மாதிரி இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லைக் மைண்ட்ஃபுல்னஸ்ஸு இல்லை சம்திங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கப்போ தான். பிகாஸ் நான் எந்த ரேண்டம் பேஜை திடீர்னு திறப்பேன், ஒரு புக்கில் ரேண்டமாக ஒரு பேஜ் திறப்பேன், வாசிப்பேன், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இதே ஃபிக்ஷனில் பண்ண முடியாதுல்ல. நான் பாட்டுக்கு நடுவில் கதையை திறந்து இவன் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல்லாக தான் நான் படிக்கணும். ஸோ அதனாலே எனக்கு ஃபிக்ஷன் பெருசாக பிடிக்காது. பட் இந்த கடந்த சில வாரங்களில் திரும்புகிற இடங்கள்லாம், அதாவது ட்விட்டர் போனால் ட்விட்டரில் அல்கெமிஸ்டோட ஒரு இது போஸ்ட்டு பார்ப்போம். அல்கெமிஸ்ட் அதாவது புக்ஸில் இந்த கோட்ஸ்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேஜ் கண்ணில் சிக்கிச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்லேயும் அல்கெமிஸ்ட்டு. பின்ட்ரெஸ்ட் போனேன். பின்ட்ரெஸ்ட் போகிறப்பையும் ஆங்காங்கே தெரிஞ்சது. ஸோ சரி, அப்படி என்ன இருக்குது, இவ்வளோ சயின்ஸ் எனக்கு கொடுக்குது, புக்கை எடுத்துருவோம் அப்படின்ட்டு வழக்கம் போல் யூடியூப் போய்ட்டு ஆடியோ புக்கு போட்டு புக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு போட்டு கேட்டு இந்த ஸ்டோரி ஆஃப் பிட்டு, அதாவது ஒரு ஹாஃப் தான் படிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. இந்த சென்ஸ், ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞராக இருப்பார். 30 ஆடுகளை வைத்து கொண்டு ஜமாயிச்சுக்கிட்டு சூப்பராக இருப்பார் தலைவர். அப்படி இருக்க டைமில் தலைவருக்கு என்ன ஆகும், ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு ஜோசியக்காரன் வந்து வழக்கம் போல் நம்ம ஊர் ஜோசியக்காரர்கள் ஸ்கேம் பண்ணுற மாதிரி அந்த பையன்ட்ட அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லிடும், தம்பி நீ இப்போது உனக்கு ஒரு இவனுக்குமே ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோரிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் ஷெப்பர்டாகவே இருப்பான். அதாவது ஆடு மேய்க்கிறவங்களாக இருந்தால் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறது அந்த கதையில் ஒன்று இருக்கும். ஆனால் எனக்கும் புரியல எப்படி தான் அந்த கிளிம்ஸுன்ட்டு. ஸோ ஜோசியக்காரம்மாட்ட போனோன்னா ஜோசியக்காரம்மா என்ன சொல்லிடும், தம்பி ஓவர்சீஸில் வந்து உனக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நீ அச்சீவ் பண்ணினா உனக்கு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே தலைவனும் அவ்வளோதான் போடு அப்படின்னா, சரி எப்படி போகிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குது, நீ பர்சீவ் பண்ணினா கிடைக்கும், அப்படி கிடச்சா 10% எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டீல் பேசும். தலைவனை என்ன பண்ணுவேன்னா டிங்குன்னு வண்டி ஆட்டிட்டு போனால் ஒரு இன்னொரு ஆளை மீட் பண்ணுவார். அந்த ஆள் யாருன்னா, நான் ராஜாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு கதை சொல்லுவார், இதில் இந்த இடத்துல தான் இந்த ட்ரெஷர் இருக்குது, நீ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உருட்டுவார். இவர் நம்புவான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நீ போகிறல்ல இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேல, அதனால இந்த ஆட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்ட்டு தலைவர்
மொத்த ஆட்டையை லவட்டிடுவார். லவட்டிட்டு தலைவன் அனுப்பிடுவாங்க. தலைவன் என்ன பண்ணுவான், ஸ்பெயினா ஃப்ரெஞ்சா ஏதோ ஒரு ஊரில் இருப்பான். தலைவனுக்கு ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். போயிட்டு ஆப்ரிக்காவில் ஒரு ஊருக்கு போயிடுவான். போயிட்டு அங்கே போனால் அங்கே வந்தோன்னே இந்த சென்னைக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாம் ஏமாறுவாங்க. அது மாதிரி தலைவன் ஒரு கைடை நம்பி போய் கைடு காசு தூக்கிட்டு ஓடிடுவான். அவ்வளோதான். தலைவன் ஒத்த பைசா இல்லாமல் நட ரோட்டில் நிற்பான். அப்போ அது எனக்கு ஏன் ரிலேட்டபுளாக இருந்துச்சுன்னா, நான் ஹைதராபாத்துக்கு வரப்போ கையில் சேவிங்ஸ் ஒன்றுமே கிடையாது, 0ல் இருந்துச்சு. வந்து அது இதுன்னு கொஞ்சம் இருந்தது. அம்மா அக்கா மற்றும் பலர்கிட்ட கடை வாங்கி அப்படியே வந்ததா, அது அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ போவான் தலைவன். போயிட்டு என்ன பண்ணுவான், ரேண்டமாக ஒரு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் விற்கிற கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பார். அவரும் ஒரு ட்ரீமில் இருக்க ஆள் தான். அதனால நான் மெக்கா போகணும்ப்பா, மெக்கா போனோம் அப்படிங்கிற ட்ரீமில் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு தலைவர் அசிஸ்டண்ட்டாக தான் வற்புறுத்தி வாலண்டியராக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், ஏன்னா அவருக்குமே அது அந்த ஊர் வந்து எங்கன்னா ஒரு மலையில் இருக்கும். மலைக்கு கீழேயும் ஒரு காலத்தில் மலைக்கு மேலே மட்டும் ஷாப்பிங் பண்ணுறதுனா வர மாதிரி இருந்துச்சு. இவனுங்க என்ன பண்ணாருங்க, மலைக்கு கீழேயே கடையெல்லாம் போட ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் வரமாட்டாங்க. அதுவும் இந்த ஆர்டிஃபேக்ட் அலங்கார பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு யார் வருவா அப்படி கிறிஸ்டல் வச்சுருப்பாங்க, யார் வருவா அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், சரிப்பா இரு ஏதாவது விற்றினா ஏதாச்சும் உனக்கு கமிஷன் தரேன்ப்பா அப்படிம்பாரு. அது வந்து தலைவன் சொல்லுவான், எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு அவர் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவார், உனக்கு என்னப்பா கோல்னு. இல்லை இந்த ஊருக்கு வந்தேன், ஊரில் என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, நான் திருப்பி எங்கள் ஊருக்கே போயிடுவேன். ஒரு 30 ஊருக்கு ரிட்டர்ன் போகிற காசும் 30 ஆடு வாங்குகிற காசும் இருந்தால் நான் ஊருக்கே போயிடுவேன், அதான் பிளான் அப்படிமா. தலைவர் என்ன சொல்லுவார், ஆமாம் எனக்கும் மெக்கா போகணும், அதுதான் நம்ம கோல் அப்படின்றவார். ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருப்பாங்க. தலைவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாக டெய்லி வழக்கத்தோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்பான். ஏன்னா அவனுக்கு தலைவன் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி பொருளெலாம் க்ளீன் பண்ணி பலன்னு வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டிசைர் வரும், வாங்குவாங்க. தலைவனுக்கு கமிஷன் வாங்கிட்டே வந்துட்டுருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவான், நம்ம இதெல்லாம் ஷோகேஸில் போட்டு வெளியில் டிஸ்பிளே பண்ணும்பா. அது மாதிரி ஓகே அப்படின்றவார். ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகேன்றவாங்க. அது மாதிரி வைப்பான். அப்புறம் அந்த ஷார்ட் தலைவன் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கடன்னு பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே போகும். அப்போ தலைவன் இன்னொரு ஐடியாவும் சொல்லுவான். அதுமாதிரி டெவலப் ஆகிட்ருக்கணும். இவன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 பேர் வர அளவுக்கு இதாயிரும். தலைவன் என்ன சொல்லுவான், நம்ம ஆர்னமெண்ட்ஸ் தானே வச்சுருக்கோம், அந்த கிறிஸ்டல்லையே கப்பு செஞ்சு நம்ம டீ கொடுப்போம், டீ கொடுத்தா எல்லாத்துக்கும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்ல அப்படின்னா அது பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பிஸ்னஸ்ஸு அடித்து தூக்கி டாப் டக்கரில் போயிட்டுருக்கோம். தலைவனுக்கும் அதுக்கேற்ற காசு வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், நம்ம வேணாம் கோட்டு வாங்க வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து அந்த புதையல் இருக்க ஈஜிப்டுக்கு போயிடுவோம், அங்கே போய்ட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இவங்க ஓனர்கிட்ட சொல்லுவாள், அந்த மாதிரி நான் ஈஜிப்ட் போகிறேன், நீங்களும் வேணால் மெக்கா போங்க அப்படிம்பாரு. அவரும் இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்வார், தம்பி எந்த டெஸ்டினேஷனுக்கும் போயிட்டோம்னா நம்மளோட அதாவது பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க மேஜரான விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே நீ என்னத்துக்கு ஒர்க் பண்ணுறங்கிற பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எனக்கு அந்த ட்ரீமோடய நான் இருந்துக்கிறேன், நான் எப்போ எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு தோணுதோ அப்போ நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ட்டில் சொல்லுவார். நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. தலைவர் அப்புறம் அப்படியே டெசர்ட்டுக்கு போவார். டெசர்ட்டுக்கு போயிட்டு அவர் அங்கே ஒரு இங்கிலீஷ்காரரை மீட் பண்ணுவார். அவர் தான் அல்கெமிஸ்ட்டு, அதை பற்றிலாம் என்னமோ பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு தான் படிச்சிருக்கேன், ஹாஃப் கூட படிக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டைம் கிடைக்கும்போது அப்பப்போ அங்கங்கே படிச்சுக்கிட்டு போகணும். அதை தாண்டி வாட் எல்ஸ் திஸ் வீக்கு என்ன பண்ணோம், காலையில் எழுந்திரிக்கிறது, வேலைக்கு போகிறது வர்றது, கோர்ஸ் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்த்துட்ருப்பேன். வாட் எல்ஸு புதுசாக இது வாங்கினேன்னா புதுசாக ஒன்றும் இல்லை, புதுசாகவும் ஒன்றும் வாங்கலை. வேறு உடம்பு இல்லை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு
அது மீம்லாம் அப்போ தான் இந்த மீம் ரீசர்ஃபேஸ் ஆச்சு. கை கால் வேறு எது போனாலும் எந்த பிரச்சனையானாலும் மென்று நல்லா இருப்பான், திடீர்னு கோல்டு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்பா மார்க் மாமாவுக்கு நம்ம ஃபீலிங்ஸ்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று திடீர்னு சொல்லுவோமே. நான் அப்போ சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு இந்த வீக்கில் நடுவில் அப்பப்போ ஃபோன் பண்ணுவான். அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு பேசுவேன். ஏன்னா தொண்டை தான் சரியில்லையே. அப்போ அவன்கிட்ட சொல்லுவேன் திடீர்னு, இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக எக்ஸ்ப்ளோரில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ஏதாச்சும் டோலி வரும், டோலி ரீல்ஸுக்கு அனுப்பிட்டுருக்கேன். இந்த டோலியா இப்படிமே பார்த்துட்டு ஆமாண்டா அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் வரும் அந்த டோலி. நான் அவனை தேடி இருப்பேன், திருப்பி வராது. அந்த விதத்தில் மார்க் மாமா நம்மளை நல்லாவே ஒட்டி கேட்குறாரு. என்னடா மார்க் மாமா இருக்காரா, என்னை பற்றி சுற்றி இருக்கணும் தெரிஞ்சிருக்கோம், மார்க் மாமாவுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் போல். இது ஒரு சம்பவம். வாட் நெக்ஸ்ட் நடந்துச்சு. புதுசாக ஒரு குட் ஹாப்பி திங் என்னென்னா, ஃபார்மல் பேண்ட்ஸ் போட பெருசாக பிடிக்காது. ஆனாலும் போயிட்டு இந்த ஷாப்பிங் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு சுதந்திரம் இல்லை, எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இப்போ தான் வரேன். முன்னாடி நான் நினைப்பேன், ஒரு பிளாக் ஷர்ட்டு ஒரு பிளாக் பேண்ட்டு இருந்தால் போதும், நான் பேட்மேன் எப்படினாலும். ஒரு டைம் நான் யோசிச்சே இருந்திருக்கேன், என் வார்ட்ரோப் ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கட்டும், எடுத்தோமா போட்டோமா ஒரே காஸ்டியூம் தான், வேறு எதுவும் யோசனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் இருந்தோமா போனோமான்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனாலும் இப்போ கொஞ்சம் கான்சியஸாக இருக்குது. அப்போ போனப்போ ஒரு செம்மையான விஷயம் கைஸ். நார்மலாக ஃபார்மல் பேண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு எங்கே ஒரு மாலுக்கு போனேன். இங்கே ஹைதராபாத்தில் எனக்கு ஒரு உருப்படியாக நடந்த விஷயம் தான். ஆன்லைனில் இந்த ஸ்னிட்ச்சு அது இது எல்லாமே பார்த்துட்டு சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கும் ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு நான் பார்த்தவங்க எல்லாருமே என்னோட வயசு வசாவாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெஸ்ஸு எல்லோரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு இதெல்லாம் நேரில் போய் தான் வாங்குவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் வயசு வசா எல்லாம் எலக்ட்ரானிக் கேஜெட் என்கிட்ட பாருங்கள், ஃபோனு ஆன்லைன் தான், ஹெட்ஃபோனு ஆன்லைன் தான், பவர் பேங்க் ஆன்லைனு, சார்ஜர் கேபிள் ஆன்லைனு, வேறு என்ன எலக்ட்ரானிக் பொருள் இருக்குது. OnePlus ஃபோன் இன்னொன்று வச்சுருக்கேன் ஆஃபீஸ் யூஸு, அதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். வாட் நெக்ஸ்ட் அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன், அயன் பாக்ஸும் ஆன்லைனில் வாங்கினது தான். இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். காஸ்மெட்டிக்ஸுமே ஆன்லைனு பிளிங்கிட்டில் போட்டோம்னா தலைவன் கொடுத்துட்றான். வேறு என்ன பொருள், ட்ரெஸ்ஸு இப்போதைக்கு நான் நம்பிக்கையாக வாங்குறது கடைசியாக ஒரு மாதம் ஒரு ஜாக்கி அந்த பாக்ஸஸ்ஸு பழைய அந்த சொன்ன 7ஆம் பர்த்டே சொல்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு எனக்கு ஆர்டர் பண்ண பிடிக்காதுன்னா, அது ஒன்று ரிட்டன் கொடுக்குறது தலைவலி. இந்த மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க மாட்டேன். ஏதாச்சும் இந்த தனியாக பிராண்டு ஷோரூம், சப்போர்ட் லோக்கல் கைஸ், சப்போர்ட் இந்தியா கைஸ், அந்த மாதிரி லூஸ் பையன் நான் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவேன். ஞாபகம் இருக்குது தான், இங்கே ஹைதராபாத் எடுத்து பிஎங்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான். சரி அவன்கிட்ட பாக்ஸஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. 1000க்கு 5 பாக்ஸஸை நம்ம கொடுத்தேன். மற்றது பார்க்குறப்போ ஓகே. என்கிட்ட ஆல்ரெடி ஜாக்கியில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்து சைஸ் போட்டேன். சைஸு சுத்தமாக செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் மெட்டீரியலும் ஒரு மாதிரி குறக்குறன்னு இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு ஓப்பனே பண்ணல. ஒன்று மட்டும் வச்சேன், சைஸ் சரியில்லை. நான் சொன்னேன், ஒன்று நான் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு 5 ரிட்டன் எடுத்துக்கோனேன், முடியாதுன்னு நான் 1 போட்டேன். மீதி 4 பேக்கெட்லேயே தான் இருக்குது, ரிட்டன் எடுத்துக்கோ, என்னால் முடியல, இது செட்டாக ஆகலை, எதுவும் ஆகலை, எனக்கு நீ ரிட்டனில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரு போதும் அப்படின்னு தான் கேட்டேன். அவன் அதுக்கு நீ மெஷர்மெண்ட் டேப் எடுத்து மெஷர் பண்ணி போட்டுக்கிட்டு எனக்கு அனுப்புனான். வாடா என்ன அப்படி அது ஒன்றும் இல்லை, வரிசையாக ஒரு 3-4 டிஸ்டேஸ்ட்ஃபுல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம். அது மாதிரி தான் ஆன்லைனில் ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அது பிரேக் பண்ணி வாங்குறேன்னா, ஜாக்கியில் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 பாக்ஸர், அதாவது
என்னோடய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப எசென்சியல்னு நான் ஒரு 3 மாதம் போட்டு வச்சுருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குவேன். அது மாதிரி போட்டு வச்சுருந்தது பாக்ஸர்கள். டிமார்ட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் டிமார்ட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பைக்கும் இல்லையா, போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர காஸ்ட்டும் இங்கே நான் ஜாக்கியில் வாங்குகிற காசு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜாக்கியிலே போட்டேன், கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அந்த ஜாக்கி பாக்ஸஸை போட்டுக்கொண்டு தான் உங்களோட பாட்காஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்கள் ஜிஎஸ். வேறு பண்ண விஷயம் அதனால் என்ன பண்ணேன், தீபாவளி வந்துடுச்சு. தீபாவளிக்கு அம்மாவும் ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் ஒரு எடுப்போம், பிகாஸ் நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு. அது தீபாவளி சொன்னேன் நான், நவம்பர் 4. தீபாவளியும் சூப்பராக போச்சு கைஸ். எனக்கு தீபாவளி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது நான் ஒரு தீபாவளி கூட சுற்றி ஆள் இல்லாமல் கொண்டாடினதே இல்லை. ஃபார் அன் இன்ட்ரோவர்ட், அதுவும் ஆள் வாரமே இல்லாமல் பிடிச்ச டைமில் எழுந்திரிச்சு பிடிச்சி அப்படியே புதுசு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா சொன்னாங்களேன்ட்டு ஸ்கேம் பண்ணாமல் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டால் வேறு மாதிரி இருக்கும். சரி, கான்டெஸ்ட் அப்போ சரி ஸ்னிச்சு அந்த ஒரு பிராண்டுக்காரன் தான் அப்படி இழுத்துக்கிட்டே இருப்போம் ஆன்லைன்லேயும். சரி வாங்கலாம் வேணாம் அதுன்னு சுற்றி நிறையா பேர் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஷர்ட் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு பார்த்தா இங்கேருந்து எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி சரத் சிட்டி மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. உள்ளே போனால் செம்மையான விஷயம் என்ன தெரியுமா, எல்லா பிராண்டும் இருக்குது அங்கே. சரி, நல்ல விஷயம் தானே அப்படின்னு உள்ளே நுழைஞ்சோடனே யாராவது இருந்தால் ஃபோல் சம்திங், அந்த ஹர்திக் பாண்டியா வருவார்ல, ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே ஜெர்சிலாம் ஃபோல் ஸ்டோர்னு நினைக்கிறேன். அவன் தான். உள்ளே போனேன், நல்லா இருந்துச்சு. பட்டு நாட் பர்டிகுலர்லி டு மை லைக்கிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸுமே நல்லா இல்லை. சரி அப்படின்ட்டு அடுத்து போய் ஸ்னிச்சுக்குள்ளே போனால் ஸ்னிச்சு நல்ல வேலை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஒரு வேளை உள்ளே இருந்த ட்ரெஸ் அப்படியா அப்படின்னு தெரில. பார்த்தா எல்லாம் அந்த ரோட்டில் வடக்கங்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் முடிச்சு யாராச்சும் தூக்கி போட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அயன் பண்ணி மடித்து வைப்பானுங்களே 200 100 அது மாதிரி இருந்துச்சு. அது போங்கடா அப்படின்ட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டு அது எல்லாம் இருந்துச்சு கைஸ். அடிடாஸ் இருந்துச்சு, பூமா இருந்துச்சு, செலியோ, எனக்கு தெரிஞ்சு ரேர் ராபிட் இருந்துச்சு. ரேர் ராபிட்டோட உமன்ஸுக்கு தனியாக இருக்குன்றது அங்கே தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த வழக்கம் போல் மாலில் இருக்க அந்த டபிள்யூ ஸ்டோரு, அது இது ரிலையன்ஸில் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு உமன்ஸு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேயே மென்ஸுக்குன்னு தனியாக கடை வச்சுருக்காங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சு. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் மென்ஸ் வச்சுருந்தானுங்க. அப்புறம் ஃபுட்வேர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸுன்றது எல்லாமே இருந்துச்சு. மார்க் அண்ட் ஸ்பென்சர் இருந்துச்சு, யுனைடெட் கலர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே போகல அதனால். அப்புறம் சரி ரேர் ராபிட்லாம் போனால் சட்டையில் கை வைக்கிற சட்டையெல்லாம் 2500 3000 தான். அடப்பா ஏன் மாத பட்ஜெட்டில் சட்டை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது 1000 தான் நான் யோசிச்சுட்டு போனேன். 1000 தாண்டி எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. மாத கடைசி வேறு போனேன். கடைசியில் அதுவும் ஒரு லெசன் தான், நமக்கு ட்ரெண்ட்ஸு மேக்ஸு தாண்டி வேறு எதுவும் உருப்படாது அப்படின்னு தெரிஞ்சு ட்ரெண்ட்ஸுக்குள்ளே போனேன். ட்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு போனேன், கீழே அந்த ட்ரெண்ட்ஸே நல்லா இருந்துச்சு. ஆனால் சரி சுற்றிகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கும் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், போனால் ட்ரெண்ட்ஸ் மென்ஸ் இருந்துச்சு. உள்ளே போனால் நம்ம ஆதின மாதிரி தக்க எனக்கு அந்த மாதிரி சட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தேன், 500 ரூபாய் சொன்னார். நான் வாழ்ந்து தூக்குனேன். அப்புறம் தான் ஒரு ஆசமான மேட்ரு பார்த்தேன். இந்த நல்ல ஜாகர்ஸ் மாதிரியே இருக்க ஃபார்மல் பேண்ட்டு போட்டா சொர்க்கம் தான். அது போட்டு பார்த்தா தெரியும். நிட்டட் ஸ்டிச் பேண்ட்ஸுன்ட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சைஸும் பார்த்துட்டேன். 1200 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான், இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஆஜியோவில் பார்த்தா விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறது தான் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா ஆஜியோவில் இருக்க விலையை ட்ரெண்ட்ஸில் காட்டினா ட்ரெண்ட்ஸில் அதே விலைக்கு போட்டு தருவாங்க அப்படின்னாங்க. யாராச்சும் கேட்குற 4 பேரில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தேன், அங்கே
199 நம்ம ஒரு வாங்கிட்டேன் நான். எனக்கு பேண்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, தூங்கிட்டேன். ஆஜியோவில் பார்த்தேன், ஆஜியோவில் 700 ரூபாய் தான். கூப்பன்களை யூஸ் பண்ணி 600 ரூபாய்க்கு வாங்கலாம். கைஸ் வாங்கிருங்க, நல்லா இருந்துச்சு. ஃபார்மல் நான் மோரோவர் ஜீன்ஸ் தாண்டி நான் எதுவும் போடவே மாட்டேன். பட்டு எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தட்ஸ் ஒன் ரீசன் வாங்கியாச்சு. நெட் பிளேயோடது தான், நிட்டட். இருங்க, பேர் மறந்துடுவேன் தான், வெறும் டேகெல்லாம் கழட்டி வச்சுருந்தேன். நிட்டு ஸ்ட்ரெச்சு சீனோ, நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன பண்ணேன்? வேறு 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 ரூம்மேட்டு வீணாக போனேன். அந்த வேறு அயன் பாக்ஸ் எடுத்து நாசம் பண்ணிட்டார். புது அயன். ஆமாம் கைஸ், ஒரு இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. ஏன்னா வழக்கமாக என் பொருளை இப்போ யாராச்சும் ஒரு பொருளை வாங்குகிறாங்க, கேட்டால் கொடுத்துறேன். நான் தான் சொன்னேன்னே, நோ சொல்கிறேன் ரேராக. இப்போ தான் நோ சொல்கிறதுக்கே நான் பழகியிருக்கேன். நோங்கிறது நான் ரேராக தான் சொல்லுது. வந்தால் ஆல்ரெடி இருந்தாலும் எனக்கு காண்டு. ஏன்னா அயன் பாக்ஸ்லாம் கீழே தள்ளி விட்டேன். ஆல்ரெடி இருந்த அயன் பாக்ஸு அந்த காண்டில் இருந்தேன். அப்போ எல்லாம் இருந்தேன்னா அயன் பாக்ஸ் கொடு அப்படின்னு தைரியமாக விட்டுட்டான். என்ன இப்போ கொடுக்கக்கூடாது தான் இல்லை, சரி நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்ததுக்கு செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணார். லூஸ். இப்போ அயன் பாக்ஸ் வேலை முடிஞ்சேன்னா ஆஃப் பண்ணி வைப்பானா, அதை விட்டுட்டு அயன் பாக்ஸை கவுத்தி ஆன் பண்ணி வேறு வச்சுருந்தான் பிளாஸ்டிக் பேக் மேலே வச்சு எடுக்கிறான். அயன் பாக்ஸ் ஃபுல் நாஸ்டி. சரி திருப்பி முடிச்சுட்டு கையில் கொடுக்குறான். நான் என்ன பண்ணிடுவேன், வாங்கிடுவேன். இப்போ புரியுதா? நான் டிபெண்ட், இவன் நம்பி டிபெண்ட்லாம் இல்லை. இவனுக்கு ஒரு ரிட்டனில் எதுவும் செய்வான் அப்படி எதிர்பார்க்குறது இல்லை. ஆனால் இவன் சொல்லி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறதுல இவன் இல்லைன்னா போடாமல் இரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சொன்னேன் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, எனக்கு வேணாம், எனக்கு புதுசு வாங்கிட்டா அப்படின்னு. புதுசு வாங்கி வெற்றிகரமாக ஒரு விஷயம், மற்றவன் டேமேஜ் பண்ணால் அவன் தான் வாங்கி தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இட்ஸ் லைக் அ குட் ஃபீல், அ குட் ட்ரைம்ப். அந்த ஸ்மால் விக்ட்ரி சொல்லுவாங்களே, ஸ்மால் விக்ட்ரி தருணங்கள் இது. அப்பார்ட் ஃப்ரம் தட், பல பிராண்டுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது, என்னால் கோடியில் வாங்கியிருக்கலாமா. பல பிராண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு. ஸோ அதை தாண்டி அது ஒரு நல்ல ஸ்வீட் விக்ட்ரி. இந்த ஓரளவுக்கு மீடியாக்கராக போன இந்த நவம்பர் மாதத்தில் எனக்கு கிடச்ச ஒரு நல்ல விஷயம் அயன் பாக்ஸ். அதோட கொஞ்சம் பெரிய அயன் பாக்ஸாகவே தலைவன் வாங்கி கொடுத்துட்டான். நான் வந்துட்டே என்ன நீ காசு அனுப்பிடா, நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன், பிளிங்கிட்டில் 10 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னா அவன் அமேசானில் போட்டு அதோட விலை ஜாஸ்தியாக போட்டான். ஒரு நாள் கழிச்சு வந்துச்சு. ஓகே, வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தான் அப்படின்ட்டு அயன் பாக்ஸை நூற்றியாச்சு. ஸோ தட்ஸ் இட். பரவாயில்லையா, 33 நிமிஷத்துக்குலாம் கண்டென்ட் பேசியிருக்கேன்னு பெருமையாக இருக்குது. என்ன டைட்டில் வைக்கலாம்? டைட்டில் இன்னும் முதல்ல பாட்காஸ்ட் பண்ணுற டைட்டில் எனக்கு ஞாபகம் வந்துடும், கண்டென்ட் இருக்காது. இப்போ ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்குது, டைட்டில் தான் ஞாபகம் வரல. ஆக்கலாம் மன்றம் ஒன்று. மந்தம்னு வைக்கலாமா? இல்லை நோவில் தானே ஆரம்பித்தோம். நோவில் இருந்ததாச்சும் வேண்டான்னு வைப்போம், கரெக்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். தாண்டி பெருசாக கோர்வையாக கண்டென்ட் இல்லை, கொஞ்சம் அப்படியே சேர்த்து வச்சு குமிச்சு அடுத்த வாரத்துக்கு ஏதாச்சும் ஞாபகம். இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு ரேண்ட் பண்ணுறேன், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, until I see you next time. லைட்டாக தொண்டை கவுது. டாட்டா, பை, see you.